ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம பல்லவன் அங்க ராமேஸ்வரத்துல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பாண்டிக்கிட்டயும் நிலா கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சந்தாவும் சேரனுக்கும் கல்யாணம் எப்படி நடத்தி வைக்கிறதுன்னு அவங்களே கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழன் நிலாவோட அப்பாவை கார்ல அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல இல்லையா. அப்ப நிலாவோட அப்பா, என்ன இப்படி இருக்கீங்க, என் மகளுக்கு தேவையான வசதியெல்லாம் நீங்க பண்ணியே குடுக்கலையே. உங்க அப்பா தான் சொன்னாரே, இவ்ளோ இது நடந்திருக்கு. ஒரு டிவி கூட உங்களால வாங்க முடியலல்ல. பேசாம சென்னையிலேயே நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி குடுக்குறேன். அங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கியும் குடுத்துர்றேன். என் மகள அழைச்சுக்கிட்டு வந்து நீ அங்க இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இப்ப நம்ம சோழன் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து பக்கத்திலேயே ஒரு ஃப்ளாட் எடுத்து அதுல சந்தாவோட சேர்ந்து வாழ்றத அவரு சவால் விட்டுட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். அதாவது நிலாவோட அப்பா உதவியெல்லாம் ஏத்துக்க மாட்டாப்லயாம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம சேரன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்ப நம்ம சந்தா ஃபோன் பண்றாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து கிளம்பிட்டாங்களாட்டுக்கு. பாதி வழியில யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அப்ப சந்தா ஃபோன் பண்ணி ரொம்பவுமே பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க நம்மள பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் கல்யாண விஷயம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேரன் இருந்துகிட்டு, அதான் 6 மாசத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கல்ல, கவலைப்படாத, அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சந்தாவும் சேரனும் ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய சஸ்பென்ஸாவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சோழன் நேரா பாண்டி கிட்ட வந்து சவால் விட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி நம்ம அப்பா எல்லா விஷயத்தையுமே நிலாவோட அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு டிவியை கூட உங்களால வாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவமானப்படுத்துறாரு. இதுக்குன்னே பாரு, நான் பக்கத்திலேயே ஒரு பிளாட் எடுத்து அங்க போய் நானும் நிலாவும் வாழ்ந்து பால் காய்ச்சறதுக்கு அவரே கூப்பிட்டு சவால்ல ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபைனலா நம்ம வானதி மெடிக்கல் ஷாப்பை மூடிட்டு நம்ம பாண்டியோட கடைக்கு வந்து உட்காந்து டயர்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாண்டிய பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆமா, நான் பிசினஸ் ஆரம்பிச்சது கரெக்டா வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நம்ம பாண்டி பயங்கர ஷாக் ஆகுறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.